ஓடி வா பேரின்பம் காணலாம் வா. அனைவருக்கும் இந்த விஜய் நிக்கி மற்றும் மகாவின் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களது சன் டிவி 30 ஆண்டுகள் நிறைவடைந்து 31ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறது. இது சன் டிவியின் 30ஆம் ஆண்டு பிறந்த நாள் மற்றும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி. இதுதான் உங்கள் பானைக்குள் யானை. சரி மன்னா, தாங்கள் அன்றாடம் வாழ்க்கையில் யூஸ் செய்யும் ஒரு டயலாகை கூறுங்கள். சரி, கேட்கவில்லை. நான் கூறுவேன், அதை நீ கேளு. கௌரவம் கௌரவம் என் கௌரவத்தையும் நான் அடிச்சிட்டியே. இதென்ன பிரமாதம், இனிமேல் தான் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் காத்துட்டு இருக்கு. ஆஹா, இதெல்லாம் எதுக்கு நீ கூறுகிறாய்? அதாவது நம்ம அன்றாட ஃபாஸ்ட் பேசிங் லைஃப்ல நம்ம வாழ்க்கையில யாரு வராங்களோ போறாங்களோ, ஆனா இவர் வருவாரு, இவர் இருப்பாரு. நம்ம சேடா இருந்தா இவர் முகத்தை பார்த்தா செம்ம ஹாப்பி ஆயிடுவோம். நம்ம டெய்லி லைஃப்ல ஒரு டயலாக் ஆச்சும் இவரோட யூஸ் பண்ணாம இருக்க மாட்டோம். ஆஹா, கண்டுபிடித்தேன் மகாராணி, கண்டுபிடித்தேன். நம்ம வடிவேல் சார் தானே? ஆமா, அதனால தான் நம்ம மக்களை மகிழ்விக்க நம்ம சன் டிவி நட்சத்திரங்கள் எல்லாருமே வடிவேலு கெட்டப்ஸோட வந்திருக்காங்க. பேஷ் பேஷ், நானும் அதை பார்க்க வேண்டும், சன் டிவி நேர்களும் அதை பார்க்க வேண்டும் அல்லவா? சோ இன்னைக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு என்டர்டெயின்மென்ட் காத்து கொண்டிருக்கிறது மை டியர் மக்களே. வித்அவுட் எனி டிலே, லெட்ஸ் வெல்கம் சன் டிவி நட்சத்திரங்கள். எட்டனா இருந்தா எட்டூரு செம்பாட்டு கேக்கும், பத்தனா இருந்தா பத்தூரு செம்பாட்ட பாடும். ஒட்டையோ கட்டையோ நெட்டையோ குட்டையோ மொத்தமா ஒத்தையா 10 ரூபாய் இருந்தா ஊரே 2 பட்டு போகும். இந்த நாடே 2 கட்டானாகும். ஊரே 2 பட்டு போகும். இந்த நாடே 2 கட்டானாகும். உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது மக்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாரும் அவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்தந்த கேரக்டர்ஸே கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிட்டீங்கன்னா பாத்துக்கோங்க. ஆமா, எனக்கு ஒரு லைட்டா ஒரு சின்ன ஒரு பயம். என் பக்கத்துல எதுக்கு ஒரு குன்ஃபு பாண்டாவை நிக்க வச்சிருக்கீங்க, எனக்கு அது புரியலையே. பாடி சோடா. பாடி சோடாவா? அண்ணா அண்ணா சொல்லுண்ணே, எதுக்குண்ணே நீ என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு புரியவே இல்லையே. அண்ணே, உங்களை தவிர எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. நீ பாரு, நீ எப்ப பெர்ஃபார்ம் பண்ண போற? பேமெண்ட் கொடுத்துட்டாங்களா இல்லையா? பண்றேன்டா, பண்றேன். லொச்சக் மொச்சக் அப்பா தாத்தா லோட முடிஞ்சிருச்சுல. ஹலோ ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? பீ கேர்ஃபுல். என்ன சொல்? அந்த கப்பாளுக்கு மேல தாகு போடா. கண்ணால குத்தாத நீ என்ன, இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன. என் சங்கத்தால் அடிச்சவன் எவன்டா? என் சங்கத்தால அடிச்சவன் அடிச்சு காட்டு. கேக்கல. என் சங்கத்தால அடிச்ச. ரைட், நெக்ஸ்ட் மீட் பண்றேன். லாலே லாலே லாலா. Ragavan, stay in the process. Top dollar Curry Lills, a kid of time. You ready? Come on, yeah, let's go. திவ்யா, ஒரு நிமிஷம். எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாது. என்னோட அடுத்த எய்ம் கோபால், இங்க வாடா. கிச்சனமூர்த்தி, வந்துட்டியா? நீ அங்க போய் எல்லா ஆணியும் புடுங்க. ஆமா, எந்த ஆணி நல்ல ஆணின்றது? நீ புடுங்குற ஆணி எல்லாம் தேவையாத ஆணிதாப்பா. ஒரே செகண்ட், என்ன மலையாள படம் டப்பிங் மாதிரி பேசிட்டு இருக்காரு, புரியலையே. ஃபர்ஸ்டே சொன்னல டயலாக் வராதுன்னு. ஸ்டீவ், சொல்லுங்க. கனடால இருந்து உங்க நடைய பார்க்க, உங்க பாட்டை பார்க்க நான் ஆர்வமா இருக்கேன். I am singing in the
the rain. I want. என்னம்மா எனக்கு பாட விடு, எனக்கு 2 லைன் தான் இங்கிலீஷ் தெரியும். உங்க கேரக்டர் I want பண்ணாதீங்க. more in the rain. I want more in the rain. இப்போ அடுத்ததாக வண்டு முருகன் ப்ளீஸ் ஸ்டெப் ஃபார்வர்ட் அண்ட் வாய்ப்பே இல்லை இதோ நான் இரு அங்கே இரு வண்டு முருகன் இப்படி எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் என் கட்சிதாரங்க முகம் பளிங்கு பல்லு மாதிரி இருக்கு. கலிங்க கல்லு. பளிங்கு கல்லு மாதிரி உங்க இருக்கு. கட்சிக்காரர் நானு அவர் இல்ல. என்னடா இது இல்ல என்ன உனக்கு பிரச்சனைக்கு கீழ அழகான ஒரு பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிட்டு இப்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க, எதுக்கு உனக்கு வேணாம்? இது வேற ஷோ மாதிரி இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? வேணா விட்டு. ஏய் நீ வந்து ஏதாவது கேளுடா, எதுல கடுப்பேத்துறா அந்த மாதிரி முடிஞ்சு. ரூம்ல பண்ண வேண்டிய பிராக்டிஸை இங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் துபாயில இருந்த பிஸிக்கு 3 மணிக்கு என்னங்க கூட்டிட்டு வந்து எல்லாரும் என் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஹலோ துபாயா? ஆமாப்பா. ஏய் நீ துபாயில கக்கூஸ் தானே கழுவிட்டு இருந்தா, எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? வீரபாகு க்ளோஸ் அப்ல காமிச்ச மூஞ்ச. எதுக்காக இங்க வந்திருக்க? பேசிடுவோம். எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு கேக்குறியா? பிச்சை எடுக்கன்னு தெரியும். சொல்லு அப்படி சீக்கிரம். ஒரு இடத்துல போயிட்டு கஷ்டப்பட்டு பேக்கரியை போய் வந்து டெவலப் பண்ணலாம்னு போய் அதுக்கப்புறம் வந்து அந்த கணபதியன்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தோம். நானும் அக்காவும் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அந்த அவர் வந்து சூப்பரா ஒரு விஷயத்த சொன்னாரு. என்ன சொன்னாரு? அந்த அக்காவை அவன் வச்சுக்கிறான். பாக்குறீங்க வச்சுக்கோ, உங்க அக்காவோட சொன்னாரு. பட் ஆனா அந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு. இவங்க என்ன வடிவேல் கெட்டப்ல வந்திருக்காங்க? அண்ணா தெரியாதானே? முத்து படத்துல ரங்கநாயகி. ரங்கநாயகியா? ஆமா. நான் ரங்கநாயகி நினைக்கிறேன். அவங்க கூட ஒரு காந்திமதி அம்மா. நீ நினைப்ப காந்திமதியும் இல்ல விஜயாமதியும் இல்ல, நான் ரங்கநாயகி. ஆனா இந்த டயலாக் சொல்றதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம். தேங்க் யூ சோ மச். சூப்பரா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப அழகா வடிவேல் சார் கெட்டப்ல வந்துட்டீங்க. அதனால நிறைய ஃபன்னான கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்தையுமே 2 டீமா பிரிக்க போறோம். ஓகேவா? அவங்களெல்லாம் உங்க டீம்ல வச்சுக்கோங்க, இவங்களெல்லாம் நான் என் டீம்ல வச்சுக்கிறேன். அப்போ என் டீமோட பேர் நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. லோச்சக் மோச்சக் கோச்சக். என் டீமோட பேர் நான் சொல்லட்டுமா? சங்கி மங்கி. ஓகே, சோ எல்லாரும் உங்க பிளேஸ்ல போய் உட்கார்ந்துக்கோங்க. ஓகே, நம்ம எல்லா வடிவேலுமே ரொம்ப அழகா ரெடியா இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள போயலாமா? டெஃபினட்டாக. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படினா, இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். ஓகேவா? இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். அது என்ன ரவுண்ட்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நான் ப்ராப்பர்ட்டி வர சொல்றேன். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ். 2 டீம்ல இருந்து வந்துட்டு ஒருத்தர் வர போறீங்க. ஓகேயா? 2 பேருமே வந்துட்டு ஒரு டயர்ல நிக்க போறீங்க. ஓகே, நடுவுல வந்துட்டு இந்த கோடு தெரியுது இல்லையா? சோ ஒருத்தங்க வந்துட்டு யாரு அந்த ஆப்போனன்ட் அந்த டயருக்கு தாண்டி வீசுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேயா? ஓகே வெரி குட். ஓகே ஓகே சூப்பர். அவள்தான் ரொம்ப சிம்பிள். இது பெஸ்ட் அவுட் ஆஃப் 3. புரியுதா இல்லையா? ஆமா, பெஸ்ட் அவுட் ஆஃப் 3 பெஸ்ட் ஆஃப் 3 மூடிட்டு வந்து ஆடுறா. சோ லச்சக் மச்சக் டீம்ல இருந்து யார் வர போறாங்கன்னா நம்ம நேசமணி. ஓகே ஓகே, நம்ம சங்கி மங்கி டீம்ல இருந்து ஸ்டீவ், நீங்க தானே வர போறீங்க? ப்ரூஸ். So, my dear guys, are you ready, Steve? Okay, நேசமணி மறுபடியும் சொல்றேன், நீங்க 2 பேரும் வந்துட்டு இல்ல கேம் புரிஞ்சிச்சு. நான் சொல்லுவேன். மறுபடியும் சொல்றேன், நீங்க 2 பேரும் வந்துட்டு இந்த டயருக்குள்ள போக போறீங்க. ஓகேயா? யார் வந்துட்டு இந்த கோட்டை தாண்டி இன்னொருத்தங்கள வந்துட்டு இழுத்து போறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேயா? புரிஞ்சுச்சா? டபுள் ஓகே. யோ, on the 3 2 1 on the floor. Okay.
1000 விளையாடுங்க ஈஸியா அதாவது இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன். இந்த ரவுண்ட்ல வந்துட்டு ஜெயிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நாசமனே. ஹலோ 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 இது பெஸ்ட் ஆஃப் 3 அப்படிங்கறனால இன்னும் 2 செட் இருக்கு. ஓகே, அதுல என் டீம் வந்து ஜெயிக்கலாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இப்ப எங்க டீம்ல இருந்து நான் வண்டு முருகனை கூப்பிட போறேன். ஓகே, லொச்சக் மச்சக் டீம்ல இருந்து வர போறது யாரு அப்படியே பாத்தீங்கன்னா நாய் சேகர். Your time starts now. Come on. சல்லியா நொறுக்கிட்டியடா. Pin drop silence. 1 go. ஓகே, இந்த ரவுண்ட் லோச்சக் மோச்சக் பச்சக் டீம் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. சாந்தினி, கங்க்ராச்சுலேஷன். Very good. சரி, என்னதான் வந்து லோச்சக் மோச்சக் பச்சக் டீம் வந்து 2 செட் ஜெயிச்சிருந்தாலும் கூட கடைசியா ஒரு செட்ல நாங்க தான் ஜெயிப்போம். சரியா? நெக்ஸ்ட் நம்ம யார் லாஸ்ட் செட்ல யார் ஜெயிக்கறாங்க அதுதானேமா? Yes. ஓகேயா? ஓகே. சோ நீங்க உங்க பிளேஸ்க்கு போயிடுங்க ப்ளீஸ். இப்போ லொச்சக் மச்சக் டீம்ல இருந்து வர போறது யாரு அப்படியே பாத்தீங்கன்னா ஏட்டி ஏகாம்பரம். ஏங்க, நீங்க ஒரு ஏட்டு ஏகாம்பரம் வச்சிருந்தா நாங்க ஒரு தீப்பொறி திருமுகம் வச்சிருக்க மாட்டோமா? ஐயோ அவனா வாங்க. இருக்க முடியாது பலமரமா இருக்குறான். தீப்பொறி திருமுகம் உள்ள ட்ரவுசர் போட்டிருக்கியா? போடல. போடலையா? போட்டிருக்கியா? நான் போட்டிருக்க வேணுமா? இதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ரெடியா இருக்கீங்களா ரெண்டு நான் பேரும்? ரெடியா தான் இருக்கிறேன். 3 2 1 go. இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன். இந்த ரவுண்ட்ல யாரு ஜெயிச்சாங்க அப்படியே பாத்தீங்கன்னா இட்ஸ் லொச்சக் மச்சக் டீம். பாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளியே. பாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளியே. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. பட் இதுக்கப்புறம் நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கு. அதுல நாங்க சூப்பரா விளையாண்டு ஜெயிப்போம். சரியா? பாப்போம். இப்போ ஒரு சூப்பரான ரவுண்டுக்குள்ள போக போறோம். ஸ்டீவ், உங்ககிட்ட இருந்தா அந்த ரவுண்டோட பேரை நாங்க கடன் வாங்கியிருக்கோம். சிங் இந்த ரெயின். அதுதான் ரவுண்டோட பேரு. ஓகே, ஆர் யூ गाइस ரெடி? சோ இந்த ரவுண்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள். தமிழ் பாட்டெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எல்இடில நாங்க வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணிடுவோம். ஓகே, சோ இது பேசிக்கா வந்துட்டு இட்ஸ் a buzzer round. 2 டீம்ல இருந்து வந்துட்டு ஒருத்தர் வர போறீங்க. இங்க வந்து நின்ற உடனே யார் ஃபர்ஸ்ட் அந்த மணி அடிச்சிட்டு இங்க வராங்களோ அவங்க தான் ஆன்சர் பண்ணிக்க போறீங்க. ஓகே ஓகே, சோ மன்னா, உங்க டீம்ல இருந்து யாரை கூப்பிட போகிறீர்கள்? லொச்சக் மச்சக் டீம்ல இருந்து வர போறது யாரு என்றால் அன்பு மருமகனே இட்ஸ் பாடி ஸ்டோடா. பாடி ஸ்டோடா, ஆர் யூ ரெடி? I am ready. ஓகே ஓகே, சங்கி மங்கி டீம்ல இருந்து மாடசாமி. மாடசாமி, வாடா வாடா. மாடசாமி, மாடு இங்க இருக்கிறது. சாமி. இந்த சிங் இன் தி ரெயின் கேம் வந்துட்டு விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? இருக்கேன். ஓகே, சோ பஸர் அடிக்கிறதுக்கு ரெடி தானே? எஸ். பட் மன்னா, அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட். ஆமா. எஸ், நீங்க அப்படியெல்லாம் ஓடி போய் அடிச்சிட முடியாது பஸரை. நீங்க கைப்புள்ள நடக்கிற மாதிரி அதே வாக்கிங் ஸ்டைல்ல போய் பஸர் அடிக்கணும். எப்படி மணி அடிக்கணும். எப்படி நடப்பாங்க? காமி நடந்து. அதேதான். கைப்புள்ள நடக்கிற மாதிரி இல்ல. முட்டில ஆபரேஷன் மாதிரி இருக்கு. இங்க பாருப்பா, அது கைப்புள்ள நடக்கிற மாதிரி இல்ல. எங்க தலை நடந்து காட்டுவா. தலை நடந்து காட்டு, தலை கீழ வா. தலை 5 மணி நேரம் வா, தலை நடந்து காட்டு. போ. பாத்து குளியில விழுந்துரு. ஓகே, அடிச்சுடா. ஆர் யூ ரெடி? I am ready. ஓகே, சோ உங்களுக்கான அந்த ஃபர்ஸ்ட் சாங் என்னன்றதை பார்த்துடலாமா?
யூ ஒன்லி Okay. சாங். இந்த சாங் என்னன்னு தெரியுதா? தெரிஞ்சவங்க டக்குனு போயிட்டு பஸ்ஸர் அடிக்கலாம். இங்க பாரு, போ போய் அடி. பஸ்ஸர் அடிச்சிட்டு வந்து சொல்லு, போ பாடி போடா. சொல்லு பாடி. பாடி நான்டா. ரெடியா? ஐயம் பாடி சோடா. ஏய் மாடு, ஆர் யூ ரெடி? சொல்லு. ரெடிடா. என்ன பாட்டு? நீதானே நீதானே என் நெஞ்சில் கட்டும் சத்தம் அடடா. ஒரே செகண்ட். சரி நீ என்ன பாட்டு யோசிச்சிட்டு இருந்த சொல்லு. நானும் அதான் யோசிச்சேன். நீதானே நீதானே இந்த பாட்டு வந்துட்டு கரெக்டா தப்பா? டிஜே நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன் ஓகே சூப்பர். இப்போ சிங் இன் தி ரெயின் ரவுண்ட்ல நம்ம சங்கி மங்கி டீம் 1 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. சோ உங்களுக்கான அடுத்த பாடல் இதோ. ஓ நான் பிழை, நான் பிழை. ஏய், நான் I am wrong, you are a kid. If you come inside me, that is not wrong. அதானே? ஹலோ நான் போறேன். ஏய் இல்ல நானும் போறேன். நான் பிழை நீ மழலை எனக்கு அத நான் பாட வர்றதுக்குள்ள நீ போய் மணி அடிச்சிட்ட. ஒய்யே ஏமாத்துறாங்க. பாட வரதுக்கு நீ பாடி இருக்கிற. அவர் இங்கிலீஷ்ல ஓகே பாடினாரு. ஓகே ஓகே. சரி பாடு பாப்போம். சண்டை வேணாம். நம்ம இந்த பாட்டு கரெக்ட்டான்னு பாப்போம். ஓகே டிஜே சார். நான் பிழை நீ மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. வாட் இஸ் தி ப்ரொசீஜர் டு சேஞ்ச் தி பார்ட்டிசிபென்ட்? டோன்ட் வரி. என்னதான் வந்துட்டு இவர் ஆன்சர் பண்ணலனா கூட அவங்க ஜெயிக்கல. ஓகே நம்ம ஹாப்பி. அப்ப சரி. என்னடா வளர்ற? சூப்பரே. என்னதான் அஸ்வத் வந்துட்டு பதில் சொன்னாலுமே இங்க வந்துட்டு பாயிண்ட் கிடையவே கிடையாது. ஓகே யூ ஆர் ஹாப்பி. ஏன் எதுக்கு? யூ ஆர் ஹாப்பி. ஏன்னா அவன் மணி அடிச்சான். அவர் தான மணி அடிச்சாரு, நீ அடிச்சியா? இப்படிதான் தெரியாம ஃபர்ஸ்ட் மணி அடிச்சா? ஹலோ ஃபர்ஸ்ட் யார் மணி அடிக்கிறாங்க அவங்க தான் முக்கியம். சி பட் ஆனாலுமே வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்க தெரியாம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் மணி அடிக்க கூடாது. சரியா? ஓகே ரங்கநாயகி. கண்டுபிடிச்சா மட்டும் தான் பெல் அடிக்கணும். ஓகேவா? ஓகே காந்திமதி. ஓகே சோ சிங் இன் தி ரெயின்ல வந்துட்டு உங்களுக்கான அடுத்த பாட்டு இதோ. போ போ. ஏங்க ஏங்க தெரியுமா உனக்கு சும்மா போயிட்டு அடிக்கிற? தெரியாதுல்ல சும்மா அடியே. தைரியம் இருந்தா அடியே. அண்ணா என்ன பாட்டு? இங்க பாரு அங்க பாத்துட்டு ஹே நாட்டி பாய் யூ ஆர் மை வேர்ல்ட் னு பாடாத. குறும்பா இவர் பாடினது கரெக்டா தப்பா?